ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் விசேஷித்த நாள், தேவனுடைய மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்கிற நாள். சபையாய் விசுவாசிகளாய் கூடி வந்து ஆர்ப்பரித்து கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் துதிக்கிற ஒரு நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும். ஆனால் கூடி வருகிற நாள், விசேஷித்த நாள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லி பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறார். அந்த தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் இன்னும் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை, அவன் ஒரு விசேஷித்தமான ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். அவனுக்கு நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய கிருபையாய் இருந்தது. எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த நாட்களில் கம்பேர் பண்ணும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதும் பலவீனம், எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் வாக்குவாதம், எப்பொழுது பார்த்தாலும் ஜெபிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜீவன் உள்ள மட்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நமக்கு ஜீவனும் பலனுமாய் கர்த்தர் இருக்கிறார். நமக்கு ஜீவனை அவர் கொடுத்து இன்மட்டும் வாழ வைத்திருக்கிறார். நாம் ஜீவனுள்ள மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் முழு குடும்பமும் ரட்சிப்பின் சந்தோஷத்திலே வரும் பொழுதுதான் அந்த ஒரு கம்பீரமாய் கர்த்தரை துதிக்க முடியும். காரணம், வெளியேற பெற்றது ரட்சிப்பு. ஹalleluya, ஹalleluya. நமக்கு மறு ஜீவனை கொடுத்தது ரட்சிப்பு. நாம் பாவத்தில் மரித்து பூமியோடு கூட நாம் பாவ வாழ்க்கையிலே மரித்து பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மை அவர் ரட்சித்து ஜீவனை கொடுத்து, தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டாரே. ஹalleluya, ஹalleluya. நாம் அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அது மாத்திரம் அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்ல தேவன், எல் ஷடாய், எபினேசர், இம்மானுவேல், இப்படி பல நாமத்தை உடையவரை நாம் கையெடுத்து துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு வேதனையில காணப்பட்டாலும் இப்பொழுது ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அவங்க முழு குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. குடும்பமா நாங்கள் உண்மை ஆராதிக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை ஆராதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கையெடுத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கையை உயர்த்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சபையாக இருக்கிற ஆண்டவரே, முழு குடும்பத்தையும் நீர்த்தாமே முழு ரட்சிப்பிலே, சந்தோஷத்திலே, பலத்திலே இடைக்கட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கிற சந்ததிகளாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை இந்த காலை வேளையில் பலவீனமாய், சோர்வாய், ஆராதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஆலயத்துக்கு போக முடியாமல், எந்தெந்த பலவீன, வியாதி, படுக்கை, போராட்டம், பிரச்சனை எதிலெல்லாம் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அதே நேரத்தில் பாவம், பின்மாற்றம் என்று சொல்லி பல விதத்தில் உம்மை விட்டு தூரமாக இருக்கிற மறுபடியும் சேர்த்து கொண்டு விடுவித்து ரட்சித்து முழு குடும்பமாய் ஜீவனுள்ள மட்டும் ஆராதிக்கிற சந்ததிகளாய் ஆசீர்வதி. எங்களுக்காக கல்வாரியில் ஜீவனை கொடுத்து மருத்துவர் உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரை தொட்டு பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நாங்கள் உம்மை துதிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம்.